வழக்கமாக ஞாயிறன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. 4 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் விஷ்ணு நிகரார். விஷ்ணு, முழுமையான விவரங்கள். சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று ஒரே நாளில் 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்றைய தினம் இந்த வான்வழி சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்வதற்காக புறப்படும் பொழுது பல்வேறு முக்கிய சாலைகள் மற்றும் பொது போக்குவரத்துகள் சந்தித்தது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மற்றும் 10 நிமிட இடைவெளியில் ரயில்களை இயக்கி வந்த நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்திற்காக நேற்று 3 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என வழக்கமான, அதாவது வார நாட்களில் இயங்கக்கூடிய அந்த ரயிலை இயக்கியது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்திருப்பதாக தற்பொழுது அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று 1,70,000 பேர் மட்டுமே மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது நேற்று ஒரே நாளில் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த மெட்ரோ ரயிலை பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதுவரை சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரே நாளில் அதிகபட்சமாக, அதாவது ஒரு நாளில் 3,74,087 பேர் மட்டுமே ஒரே நாளில் பயணம் செய்திருப்பது சாதனையாக இருந்தது. அதனை முறியடித்து தற்பொழுது நேற்றைய தினம் ஒரே நாளில் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணிப்பதாக மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.